தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றது. பணம் தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்க வேணாம், நீங்கள் கேட்காமலே உங்களுக்கான உதவிகள் தன்னால் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை ஒரு இடத்துல ஸ்தம்பித்து போயிடுச்சு, ஸ்டக்கப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இல்லை எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னு இருக்கும் போது இந்த நம்பர் யூஸ் பண்ணீங்கன்னா அகைன் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் அந்த பேப்பர்ஸை விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம், அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி ஏஞ்சல் நம்பர் 1770. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணும் போது பாஸ்டில் உங்களுக்கு உங்களுடைய கரியர் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்தது, பிரச்சனைக்குரியதாக இருந்தது, நான் ஆல்மோஸ்ட் குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன், இழப்புகளை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வெளியேற முடியும்.
அந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அண்ட் உங்கள் மனசில் தேங்கி கிடக்கிற அந்த தேவையில்லாத நினைவுகள் இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன சில பேரை உங்களால் மன்னிக்கவும் முடியும். ஸோ அந்த மன்னிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹீலிங்காகவும் இருக்கும், ரெக்கவரியாகவும் இருக்கும். ஸோ அதை இந்த நம்பர் வந்து கொடுக்கும். ஸோ இது மட்டும் கொடுக்காம உங்களுக்கு அகெயின் ஒரு நியூ பிகினிங்கையும், அந்த நியூ பிகினிங் நல்ல ஒரு சக்ஸஸ் வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடியதாகவும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அண்ட் அப்போது நீங்கள் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகெயின் ரெனேவல் பண்ணுவீங்க. ஸோ இப்படியான ஒரு நியூ பிகினிங் ரெனேவலை, அதுவும் சக்ஸஸை இந்த 1717 ஏஞ்சல் நம்பர் கொடுக்கும். அப்படின்றதுனால இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். தனுசு ராசி, உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 7722. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ரெகுலராக. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு பணம் தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கேட்க வேணாம். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கான உதவிகள் தன்னால் வந்து கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் யாரோ புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான உதவிகளை செய்ய வருவாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும், மிகப்பெரிய கைடன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது இப்போது ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ்லாம் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க. என்னுடைய பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இந்த கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு என்னோடய ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் தேடுறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பணம் ரீதியாக ஏற்பட்ட காயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியாகும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கும், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர், அது உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு சில ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனுசு ராசி, உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 2121. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு வலிகளும் அவமானங்களும் அழுகையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ, அதை மட்டும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதை டேலி பண்ணுற அளவுக்கு அதில் சந்தோஷங்களும் நிறைவான விஷயங்களும் டெவலப்மெண்ட்டும் நடக்கும் இந்த நம்பர் யூஸ் பண்ணும் போது. ஸோ அப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்சிங்காக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். அது ஒரு ப்ராக்ரெசிவாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இடத்துல ஸ்தம்பித்து போயிடுச்சு, ஸ்டக்கப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இல்லை எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அகெயின் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுடைய கனவுகள் நிறைவேறத்துக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனுசு ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜஸ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி, ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய இமோஷன்ஸ் எப்போவுமே வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அந்த கண்ட்ரோல் எப்படின்னா, அதாவது உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறது கண்ட்ரோல் இல்லை, பட் உங்களோட இமோஷன்ஸ், அதாவது கெட்ட விதமான விஷயங்களாக இருக்கட்டும், நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களோட இமோஷன்ஸில் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அப்போது எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஹீலிங்கை தேடி பயணம் பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும். எது எனக்கு வந்து நல்ல ஒரு ஹீலிங் கொடுக்கும், எது எனக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும், ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும், அண்ட் அதை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து கையில் எடுக்கணுமே தவிர்த்து பிரச்சனைக்குரியதுன்னு தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறது, இது வந்து கஷ்டம்தான் நம்மளுக்கு கொடுக்கும், பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு போய் பண்ணுறது, கஷ்டமான இடத்துக்கே நீங்கள் போகிறது, அங்கே போனால் எனக்கு கண்டிப்பாக என்னோடய மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சே பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இமோஷ்னலி பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்போ இமோஷ்னலி நீங்கள் ஹீல் ஆகணும். அந்த ஹீல் எப்போவுமே பெர்மனெண்ட்டானதாக இருக்கணும். ஸோ அதுக்கு எப்போவுமே நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுதான் உங்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.